ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனிய நாளில் அன்னை மரியாளினுடைய பெயரில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அன்பார்ந்தவர்களே, உலகில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் மனிதர்கள் அதிகமாக ரசிப்பது எதை? ஒரு நிலவைத்தான், இல்லையா? எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் நிலவை ரசிக்கிறோம். அந்த நிலவினுடைய அழகும் அதனுடைய ஈர்ப்பும் எல்லாருக்கும் எப்போதுமே மிகச்சிறப்பானதாக பொதுவானதாக பார்க்கப்படுகிறது. திருச்சபையில் எத்தனையோ புனிதர்கள் இருந்தாலும் நிலவை போல அழகுள்ளவர், நிலவை போல எல்லாராலும் ஈர்க்கப்படுகிறவர் யார் என்று சொன்னால் அது மரியாளாகத்தான் இருக்க முடியும் என்பதனை மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் மரியாளை கொண்டாடி மகிழ்ந்து நாம் இந்த வேளையிலே இந்த திருவிழா நாட்களில் இங்கே கூடியிருக்கிறோம். அன்னைக்கு நாம் செய்கிற பெரும் கடமையாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் நான் நினைத்து பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னையினுடைய மாநாட்டில் நாம் கூடியிருக்கிற போது நான் நினைத்து பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்க்கிற போது அன்னை மரியாளை புதிய ஏவாளாக நாம் பார்க்கிறோம். பழைய ஏவாள் யார்? அதான் ஏவாள். ஆதாம் ஏவாளா? அதான் ஏவாள். ஆதாம் ஏவாள். ஓ சரி. பழைய ஏவாள் யார் என்று கேட்டால் அதாம் ஏவாள். ஆதாம் ஏவாளா அதாம் ஏவாளா? அன்பார்ந்தவர்களே, ஏவாள் என்பது ஆண்டவருடைய படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொடக்கம் என்று பார்க்கிறோம். இங்கே நாம் நினைத்து பார்க்கிறோம், கடவுள் முதலில் மனிதனை உண்டாக்குகிற போது மண்ணிலிருந்து உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். மனிதன் முதலில் யாரை பார்த்தான்? ஆதாம் யாரை பார்த்தான்? பத்தேழா அவங்களுக்கு சிக்கல் அங்கதான் இருக்கு. முதல்ல யாரை பார்த்தான்? ஆதாம் முதலில் ஏவாளை பார்த்தான். நம்ம பார்த்ததுல அப்படித்தான் பார்க்கிறோம். ஆனா ஆதாம் முதலில் பார்த்த நபர் யார்? கடவுள். அவன் ஆண்டவரைத்தான் முதலில் பார்த்தான். அப்புறம் ஆண்டவர் பெண்ணை படைக்கிற போது அவனுக்கு நல்ல தூக்கம் வர செய்து அவனை ஏமாத்தி அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைத்தார். அந்த பெண் முதலில் பார்த்த நபர் யார்? அங்கேயும் தப்பு தான் பண்றீங்க. அங்கேயும் யாரை பார்த்தாவா? ஆண்டவரை தான் பார்த்தா. நம்ம மனுஷ பேருக்கு புத்தி எங்க போகுதுன்னு சொன்னா எப்போதுமே என்ன தோணுது சொன்னா, ஆம்பளைனா பொம்பளை தான் பார்க்கணும், பொம்பளைனா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? பரிந்துரை ரொம்ப வரமா தான் இருக்கிறீங்க. இயேசு வாழ்க. சும்மா சொல்லுங்க, இயேசு வாழ்க. அந்தோனியா வாழ்க சொல்றேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. பாருங்க, மனுஷன் முதல்ல பார்த்தது ஆண்டவரை. மனுஷி முதலில் பார்த்ததை ஆண்டவரை. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப கடவுளைத்தான் அவர்கள் முதலில் பார்த்தார்கள். அதனாலதான் கடவுள் கொடுக்கக்கூடிய கட்டளைகளில் முதன்மையான கட்டளை, முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் நீ யார் அன்பு செய்யணும்? முதல்ல யார் அன்பு செய்யணும்? கடவுளைத்தான் அன்பு செய்யணும். ஏன்? உனக்கு கடவுளைத்தான முதல்ல தெரியும். அதான் பாயிண்ட். மனுஷனுக்கு முதல்ல யாரை தெரியும்? கடவுளைத்தான் தெரியும். அதனால யார் அன்பு செய்யணும்? சாமி கல்யாணம் முடிச்சு இங்க ஓலெல்லாம் வாஸ்து எல்லா காரியமும் நடக்கும்போது நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? முதல்ல யாரை அன்பு செய்யணும்? வீட்டுக்காரர் அன்பு செய்யணும், வீட்டம்மாளை அன்பு செய்யணும் சொல்லி கொடுத்தீங்களே. ஆனா இங்க எப்படி இருக்குது?
கடவுளை அன்பு செய்யாத ஒரு நபர் இன்னொருத்தர் அன்பு செய்ய முடியாது. அதுதான் பைபிளே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அப்ப நாம நினைச்சு பார்க்கிறோம், ஆதாம் முதலில் அன்பு செய்தது ஆண்டவரை, ஏவாள் முதலில் அன்பு செய்தது ஆண்டவரை. அதுக்கு அப்புறம் தான் சிக்கலே வருது. சரிதானா? ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே என்ன சொன்னா? என் எலும்பின் எலும்பும், பத்தியடா ஞாபகம் இருக்கு, என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் எல்லாம் சொல்லி அப்படியே ஒரு கவிதையா பாடி, நாளே அவன் ஏமாந்தது பெண்ணிட்ட தான் இல்லையா? அன்னையிலேருந்து சிக்கல் தீர மாட்டேங்க அவனுக்கு, மனுஷனுக்கு. சரிதானா? அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சிக்கல் தீராமலே போய்கிட்டு இருக்கு. என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள் அப்படின்னு சொல்லி ஏவாளை அவன் புகழ்ந்து பார்க்கிறான், பேசுகிறான். அதே போல ஏவாள் முதலில் பார்த்து அன்பு செய்த நபர் யார் என்று சொன்னால் கடவுள். அதுக்கு பிறகுதான் கணவன் தன்னை இப்படி சொன்னபோது பதிலுக்கு ஏதாவது சொன்னாளா? ஏதாவது சொன்னாளா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா? ஒண்ணுமே சொல்லப்படலை. அப்படியே அமைதியாக கீழ்ப்படிந்தார். இப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை இவர்கள் அன்பு செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒருவரை அன்பு செய்தார். அது யார்? என்னையே தான். சரிதானே? யார்? ஆண்டவர் இன்னொருவரை அன்பு செய்தார். யாருன்னா, ஆண்டவரை அன்பு செய்தது ஆதாம், ஆண்டவரை அன்பு செய்தது ஏவாள். ஏன்னா அவங்க தான் முதல்ல பார்த்தாங்க. யாரை முதல்ல பார்த்தாங்களோ அவங்கள அன்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் தான் சேர்த்து வைக்கிறார். சரிதானா? ஆனா இறைவன் அன்பு செய்தது ஒருத்தர் உண்டு. அது யார்? அதுக்கு தானே கூடியிருக்கோம். யாரை அன்பு செய்தார்? மரியாளை அன்பு செய்தார். சரிதானா? ஆண்டவர் அன்பு செய்தது யார்? மரியாளை அன்பு செய்தார். உலகத்திலேயே நாம பார்த்த அளவில் நான் கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம், நான் கடவுளை விரும்புகிறேன்னு சொல்லி பார்த்துருக்குறோம், நான் கடவுள்கிட்ட போய் நிற்கிறேன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம அன்றாடுறேன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஆண்டவர் அன்பு செய்த ஒரு நபர் யாருன்னு சொன்னால் மரியாள் தான். இங்கே பாருங்க, வானதூதர் மரியாளிடத்திலே வந்தபோது என்ன சொன்னார்? அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அங்கேயும் தான் நினைச்சு பார்க்கணும். ஆதாமோடு யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தார். ஏவாளோடு யார் இருந்தார்? ஆண்டவரே இருந்தார். அதே போல இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் அன்பு செய்து வெளிப்படுத்திய ஒரு நபரை நாம் பார்க்கிற போது, வானதூதர் வந்து மரியாளிடத்தில் சொல்லுகிற போது, இங்க பாரு, நீ அன்பு செய்யல, ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உன்னை அன்பு செய்தார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் மரியாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த மரியாள் எப்படிப்பட்டவர், எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், அவரை ஏன் திருச்சபை புதிய ஏவாளாக பார்க்கிறது என்று பார்க்கிற போது, பழைய ஏவாளுக்கும் புதிய ஏவாளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, இதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். பாருங்க, முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சொன்ன ஃபாதர் உட்பட எல்லாருமே சொல்லியாச்சு. அதை விடவும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி மெர்லின் அவர்கள் கிட்டத்தட்ட நாம் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த கருத்தெல்லாம் சொல்லியாச்சு. அவங்க 5 நிமிஷத்தில் சுருக்கமாக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் உங்களை பாராட்டுகிறேன். அந்த செய்தியெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மாநாட்டுக்குரிய செய்தியெல்லாம் ரொம்ப சுருக்கம்தான். நீ பாருங்கள், பைபிளில் மாதாவை பற்றி எத்தனை இடத்துல வந்திருக்கு? ரொம்ப சொற்பமான இடம்தான். லூக்கா நற்செய்தியில் வந்திருக்கும், அதே போல் எல்லா நற்செய்திலையும் வந்திருக்குது. ஆனால் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடியது மத்தேயு நற்செய்தியிலையும் லூக்கா நற்செய்தியிலையும் வரும். சிலுவையடியில் இந்த காட்சி வந்து யோவான் நற்செய்தியில் வரும். இப்போ இந்த பகுதிகளெலாம் நமக்கு அதிகமாக இருக்குது. இவ்வளவு தான் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. படம் எடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எழுதுகிறவங்க, அந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவர் வந்து ஒரே ஒரு லைனை மட்டும் எழுதி விடுவாங்க. சிலுவையடியில் நின்றால், அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் சிலுவையடியில் நிற்பதற்கு என்ன செஞ்சாங்க, எங்கே போனாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படி வந்தாங்க, இப்படி எல்லா விவரமும் வந்திருக்கும். சடார்னு இயேசு அந்த காலையில் இந்த செய்தியை இந்த மாதிரி ஜெபித்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ திடீர்னு பார்த்தா மறுநாள் வந்துடும். ஒரு நாள் ஒரு செய்தியை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. அதே போல் மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் என்பது ரொம்ப குறைவு. ஆனால் அதன் பிறகு ஆய்வுகள்
மரியாளை பற்றி விவரிக்கக்கூடிய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் நான் மரியாளை புதிய ஏவாளாக பார்க்கிறோம். பழைய ஏவாள் அதனுடைய செய்தி என்ன, புதிய ஏவாள் அதனுடைய செய்தி என்ன? ஒரு ஒற்றுமையில் பார்க்கிற போது ஒரு 5 ஒற்றுமையை பார்க்கலாம். முதல் ஒற்றுமை என்னவென்று சொன்னால், பழைய ஏவாளும் ஒரு புதிய தொடக்கம், புதிய ஏவாளும் ஒரு தொடக்கம். நீங்க அதை நினைச்சு பாருங்க. பழைய ஏவாள் என்பவரும் தொடக்கம்தான், புதிய ஏவாள் என்பதும் ஒரு தொடக்கம்தான். அந்த தொடக்கம் என்ன? இப்ப இந்த பக்கம் வந்து இப்படி வச்சுக்கிறோம். நீங்க என்ன நினைச்சுக்கிறாதீங்க, என்னுடைய இடது கை பழைய ஏவாள். பிறகு நீங்க வாட்டுக்கு சாமி எங்களை போய் பழைய ஏவாள் ஆக்கிட்டே, நாங்கள் இன்னமும் ஆதாம் கூடத்தை அலையணுமா, எங்க நிலைமை இவ்வளவுதான், ஆண்டரோட அலைய வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்படிதானா? அதனால என்னுடைய இடது கை பழைய ஏவாள், வலது கை புதிய ஏவாள். அதனால புதிய ஏவாள் நீங்க ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கப்படாது. பாருங்க, நான் இயேசுக்கு பிள்ளை, அதெல்லாம் பாருங்க நான் சாத்தான் பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்படாது. எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்க, எல்லா கையும் நம்ம கை தான். இருந்த போதிலும் சொல்றேன், இது பழைய ஏவாள், இது புதிய ஏவாள். பழைய ஏவாள் படைப்பின் தொடக்கம். என்ன தொடக்கம்? படைப்பின் தொடக்கம். இங்கோ மீட்பின் தொடக்கம். அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, முதல்ல தொடக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் தலைப்பு. ஒற்றுமை, 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைன்னு பார்த்தோம்னு சொன்னா தொடக்கம், அது படைப்பின் தொடக்கம், இது மீட்பின் தொடக்கம். அடுத்து பாருங்க, இது ஒரு ஆரம்பம். என்ன ஆரம்பம்? உடல் சார்ந்த ஆரம்பம். இடது பக்கம் என்ன ஆரம்பம்? உடல் சார்ந்த ஒரு ஆரம்பம். அந்த உடல் சார்ந்த ஒரு படைப்பு இருக்கிறது. ஆனால் இங்கேயோ ஆன்மா சார்ந்த ஒரு ஆரம்பம், ஒரு ஆன்மா சார்ந்த ஒரு ஆரம்பம், அல்லது வாழ்வு சார்ந்த ஒரு ஆரம்பம், அல்லது உயிர் சார்ந்த ஒரு ஆரம்பம் என்று சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, அப்படி பார்க்கிற போது உடல் சார்ந்த பிறப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு. உண்டா இல்லையா? ஒரு தாய் தந்தை திருமணம் முடித்து அவர்களுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய உடல் சார்ந்த பிறப்பு எல்லாருக்கும் உண்டு. நம்புறீங்களா நம்பலையா? ஆமா. நீங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்கன்னா என்ன சொல்லணும், உங்களுக்கு உடனே காஃபி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்குது, ஃபாதர் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அப்படி ஏதாவது டயர்டாக இருக்குன்னா உடனே அப்படி சொல்லிடுங்க, எனக்கு சாமி நீர் கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஒரு அப்படின்னு சொல்லிடுங்க. சரிதானா? அப்போ உடல் சார்ந்த பிறப்பு என்பது எல்லோருக்கும் நடக்கிறது, உண்டு. ஆனால் இங்கே இந்த மீட்பு சார்ந்த பிறப்பு என்று சொன்னால், ஆன்மா சார்ந்த பிறப்பு என்று சொன்னால், இந்த பிறப்புக்கு நான் தான் முடிவெடுக்கணும். சரிதானா? நான் தான் முடிவு எடுக்கணும். அப்ப என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, உடல் சார்ந்த பிறப்பு என்பது இயல்பா நடந்துருது. கடவுள் படைத்தார், கடவுள் கொடுத்தார், அது இயல்பா நடக்கும். ஆனா இங்க பொறுத்த அளவுல அது இயல்பா நடக்காது. சரிதானா? நாம ஆகட்டும் என்று மரியாதை போல சொன்னாதான் நடக்கும். கடவுளுடைய திட்டத்திற்கு ஆகட்டும் என்று நாம் எப்போது சொல்லுகிறோமோ அப்பதான் நடக்கும். நீ பாருங்க, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 3வது வசனம் எடுங்க. பைபிள் வச்சிருக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி கட்டாயம் பைபிள் கொண்டு வராமல் வரமாட்டீங்க, நல்ல பிள்ளைங்க. உங்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நற்செய்தி மாநாட்டுக்கு வர்றதே அதுதான் இல்லையா? யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இயேசு யாரை பார்த்து? நிக்கோதேமை பார்த்து என்ன சொல்றார்? மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. மறுபடியும் பிறக்கணும்னா இத்தாப்பிரிய மனுஷன் எப்படி தாயுடைய வயிற்றுக்களை போக முடியும் அப்படின்னு கேட்கிற போது ஆண்டவர் அவருக்கு என்ன பதில் சொல்கிறார்? ஒருவர் தண்ணீராலும் நீர் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட முடியாது. அப்ப பாருங்க, முதல்ல பிறக்கக்கூடிய அந்த பிறப்பு, இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஆதாமினுடைய ஏவாளுடைய அந்த தொடக்கம் என்பது உடல் சார்ந்த பிறப்பாக இருக்கிறது. இந்த பிறப்போ ஆவி சார்ந்த பிறப்பு. ஆகட்டும் என்று நீங்கள் சொல்வதில் வரக்கூடிய ஒரு மாற்றம், கடவுளுக்கு நீங்கள் ஆம் என்று எப்போது பதில் சொல்லுகிறீர்களோ அதிலிருந்து உருவாகிற ஒரு தொடக்கமாக நான் நினைத்து பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உடல் சார்ந்த பிறப்பு எல்லோருக்கும் நடக்கிறது. ஆனால் இந்த ஆன்மா சார்ந்த பிறப்பு என்னுடைய முயற்சி இல்லாம நடக்காது. நான் ஆமான்னு சொல்லாம நடக்காது. நினைச்சு பாருங்களேன், இப்ப அன்னை மரியாளுக்கு இது எப்ப நடக்கிறது?
கபிரியேல் தூதர் வந்து வாழ்த்து சொல்லி எல்லா செய்தியும் சொல்லி முடிச்ச உடனே ஒரு சந்தேகம்லாம் வருது. இது எப்படி சாத்தியப்படும்? நான் என்ன செய்ய முடியும்? நான் கணவனை அறியேனே, கன்னி ஆயிற்றே, இவ்வளவு செய்தியும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளுடைய வல்லமை உன் மீது நிழலிடும். இந்த செய்தியெல்லாம் சொல்லப்பட்ட உடனே மரியாள் என்ன சொன்னாங்க? ஆமா, சரிதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் புதிய பிறப்பு நடக்கு. இப்போ உங்களுக்கும் புதிய பிறப்பு நடந்துதான் நடக்கலையா? ரொம்ப பேருக்கு டவுட்டாகவே இருக்கு. நம்ம புதுசாக பிறந்தோமா பிறக்கலையான்னு டவுட்டாக வருது. ஏன் தான் பிறந்தோம்னு நிறைய பேர் இருக்கும் இல்லையா? சாமி, தாய் வயிற்றில் இருந்துட்டா போல அதை மாதிரி சொர்க்கம் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நம்ம எதையும் பார்க்க வேண்டியதில்லை. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எதை பார்க்க முடியுமா? கண்ணை திறந்து பார்க்க முடியுமா? இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. கண்ணை திறந்து பார்க்க முடியுமா முடியாதா? கண்ணு திறந்துடுதுன்னா பிள்ளை வளராதான், ஊனமாக வளர்ந்துருமா சொல்கிறாங்க. சரிதானா? தாய் வயிற்று இருக்கக்கூடிய பிள்ளை 10 மாதம்னு சொன்னால் அது வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கு. வெளியே வந்த பிறகு தான் இந்த உலகத்தை பார்த்து உங்களையெல்லாம் பார்த்து பயப்படுது. அழும், என்னையை பார்த்தா ரொம்ப அழும். உங்களை பார்த்தே அழுகுதுன்னு சொன்னால் என்னையை பார்த்தா என்ன செய்யும்? பாவம் தானே. அப்போ பாருங்க, அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த சின்ன குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்ய வேண்டியிருக்கு? கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியிருக்கு. கண்ணை மூடுனா வளர முடியுமா வளர முடியாதா? ரொம்ப யோசனையாக தான் இருக்கு. கண்ணை திறந்துக்கிட்டு போகும்போதே படிக்குழுக்களை விழுந்துருதோம், பக்கத்து வீட்டுக்காரி தள்ளி விட்டுருதா? நடக்கா இல்லையா? இதில் வேற கண்ணை மூடிக்கிட்டே போகிறோம், எப்படி சாமி வளர்றது? இங்கே பாருங்க, அதில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. கண்ணு மூடிக்கிட்டே இருந்தால் நீங்கள் உங்களை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். கண்ணை திறந்துக்கிட்டே இருந்தால் எல்லா செய்தியும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வளர மாட்டேங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஜாமியார் வந்தோடனே அமைதியாக இருங்க, பேசாதீங்க, கோயிலை சத்தம் போடாத, ஸ்கூலுக்கு போனவுடனே ஏய் அமைதியாக இருக்கே இல்லையா, எருவ மாடு, அப்படி தான் ஆரம்பிக்காங்க. பாடமே எதுலேருந்து ஆரம்பிக்கு? எருவ மாட்டுலேருந்து ஆரம்பிக்கும். அமைதியாக இரு, சத்தம் போடாத, பேசாமல் இரு, அப்படி சொல்கிறதுக்கான காரணமே என்னவென்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் அமைதி ஆகுறீங்க. அமைதி ஆக ஆக நீங்கள் உங்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. பாருங்களேன், விதையை போடுறோம், விதையை ஊன்றோம், ஊனி வச்சுட்டு வந்துடுறோம். எப்போ முளைக்கி? பகலில் முளைக்கா நைட்டு முளைக்கா? பகலில் முளைக்கா நைட்டே முளைக்கா? நாம் எல்லா பேரும் தூங்கின பிறகு தான் அது முடிக்கி. சரிதானா? எல்லா பாவிகளும் தூங்கின பிறகு தான் அதுவே எட்டி பார்க்கு. ஏய், அவன் முழிச்சிருக்கும் போது பார்த்தா கிள்ளி விட்டுருவான், அவன் முழிச்சிருக்கும் போது பார்த்தா நம்மளை வளர விட மாட்டான். இப்போ நிறைய நேரங்கள் அப்படி தான் நடக்கு. முழிச்சிருக்கும் போது பார்த்துட்டோம்னு சொன்னால் அத்தா எப்படித்தான் வீடு கட்டினாலோ, எங்கே போனாலோ, என்ன செஞ்சாலோ தெரில. ஆமாம், வெளிநாட்டுக்கு பிள்ளையை அனுப்பி வச்சாலாம் என்னன்னு தெரில, வீடு வீடாக மாடி மாடியாக கட்டிக்கிட்டு இருக்கா, இடம் வாங்கிக்கிட்டு இருக்கா, அப்படி முன்னேறிக்கிட்டு இருக்கா, என்னன்னே தெரில. அந்த பிட்டு கடைசி என்னன்னே தெரில. அப்படி இருக்கலாம். அதுதான் வயிறு எரியுது. வயிறு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் அன்னை மரியாளுடைய அந்த தொடக்கம் என்பது இறைவனுடைய சித்தத்துக்கு ஆமா அப்படின்னு சொல்றது. அப்ப இறை சித்தத்துக்கு நாம எப்போதெல்லாம் ஆம் என்று சொல்லுகிறோமோ அப்போதெல்லாம் நம்மில் ஒரு புது தொடக்கம் வருது, புதிய தொடக்கம் வருது. நமக்கு தொடக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு 10 நாளைக்கு ஜேன்னு இருக்கும். திருவிழா நாளங்களில் இனிமேல் மாலையை போட்டாச்சு தண்ணி அடிக்கப்படாது, மாலையை போட்டாச்சு வீட்டுக்காரரை அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் திட்டப்படாது, மனசுக்குள்ளே கூட திட்டக்கூடாது, அமைதியாயிடணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்துடுது. சரிதானா? அது ஒரு தொடக்கம். 10 நாள் முடிஞ்சவொடனே மறுபடியும் ஒரு தொடக்கம் வருது. சரிதானா? அது வேற தொடக்கம். அந்த தொடக்கம் எப்படிப்பட்ட தொடக்கமாக இருக்குன்னு நமக்கு தெரில. அன்பார்ந்தவர்களே, நாம் புதுசு புதுசாக தொடங்கிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் புதிதாய் விடிவது போல நாம் ஒவ்வொரு நாளும் தொடக்கமாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் புது தொடக்கம் தான், அது நல்ல தொடக்கமாக இருக்கு. ஆனால் நமக்கு ஒவ்வொரு தொடக்கமும் நல்ல தொடக்கமாக ஆரம்பித்து அது முழுமையாக போய் சேருவதில்லை. ஆனால் மரியாதை பாருங்கள், எப்போ ஆம் சொன்னாங்களோ அந்த ஆம் எங்க வரைக்கும் இருந்துச்சு? இறுதி வரையிலும் போச்சு. அதுதான் மரியாளுடைய தொடக்கம். அந்த நம்முடைய தொடக்கத்திற்கும் மரியாளுடைய தொடக்கத்திற்குமான வித்தியாசமே அதுதான் அப்படிங்கிறத நாம் நினைச்சு பார்க்குறோம். அதனால முதல் ஒற்றுமை புதிய பழைய ஏவாளுக்கும் புதிய ஏவாளுக்கும் 2 பேருக்குமான ஒற்றுமை என்னன்னா தொடக்கம் தான். சரிதானா? அது பழைய தொடக்கம், இது புதிய தொடக்கம். அது பழைய ஆரம்பம், இது புதிய ஆரம்பம். அப்படித்தான் நம்ம பார்க்குறோம்.
ரெண்டாவது ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ரெண்டு பேருமே தாய்மை. சரிதானா? தாய்மை என்பதுதான் ஒற்றுமை. அங்கேயும் தாய்மை தான், இங்கேயும் தாய்மை தான். தாய்மை அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணணும்? தாய்மை அப்படின்னு சொன்னா என்ன? அது ஒரு தியாகம், அது ஒரு அன்பு. நீ பாருங்க, தன்னை இழந்து உயிர் கொடுப்பது அதுதான் தாய்மை. தன்னை இழந்து உயிர் கொடுப்பது அதுதான் தாய்மை. இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தாய்மை அப்படி சொன்னால் அது யார் சம்பந்தப்பட்டது? பெண்கள் சம்பந்தப்பட்டது, ஆண்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னு சொன்னா, ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் 49% பெண்மை இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் 49% ஆண்மை இருக்கிறது, ஆண் தன்மை இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? தாய்மை என்பது பொதுவானது. பொதுவானது. என்னை இழந்து நான் கொடுக்கணும், நான் என்னை அன்பு செய்வதற்கு கொடுக்கணும், அதான் அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, நீங்க நினைச்சு பாருங்க. அதனால் தாய்மை உணர்வோடு எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பார்க்கிற போது, பழைய தாய்மை, அதாவது ஏவாள், அந்த ஏவாளுடைய தாய்மை எப்படிப்பட்ட தாய்மையாக இருந்தது என்று சொன்னால், தன்னலத்துக்கான தாய்மையாக இருந்தது. இங்கே புதிய ஏவாளுடைய தாய்மை எப்படிப்பட்ட தாய்மை என்று சொன்னால், பொதுநலம். அது இறைமகனாகவே இருக்கட்டும், கடவுளுடைய பிள்ளையை தான் கையில கொடுத்த பிறகும் கூட அந்த நலன் எப்படிப்பட்ட நலன்? பொதுநலன் தான். அதை தனக்கு வச்சுக்கிடணும்னு நினைக்கவே இல்லை. இப்ப பாருங்க, பழைய ஏவாள் அப்படின்னா யாரு நமக்குள்ள? என்னுடைய பசி, என்னுடைய வயிறு, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நலன். இப்படி எப்போதெல்லாம் நீங்கள் என்னுடையது என்னுடையது நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க யாரு? பழைய ஏவாளா இருக்கிறீங்க, பழைய தாய்மையில இருக்கிறீங்க. புதிய தாய்மை என்பது என்ன? அன்பார்ந்தவர்களே, நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்னை தெரசாவை பற்றி ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறார்கள். அன்னை தெரசா இது உலகத்தினுடைய பேரழகி அப்படி சொல்லலாம். சரிதானா? கடவுள் பூமியின் தேவதை அப்படி எல்லாரும் கொண்டாடுறோம். அந்த அன்னை தெரசாவினுடைய வாழ்விலே அவருடைய வாழ்க்கை குறித்து ஒரு கவிதை சொல்கிற போது, நீ திருமணமாகி கருவுற்றிருந்தால் ஓரிரு பிள்ளைகளுக்குத்தான் தாய், ஆனால் நீ கருணையுற்றதால் உலகின் எல்லா பிள்ளைகளுக்கும் தாய். அப்படிதானா இல்லையா? அப்படிதான். அப்போ கருணையுறுதல் என்பது பெண் மட்டும் கருணையுற முடியாது, ஆணும் கருணையுற முடியும். அன்பு செய்தல் என்பது பெண்ணுக்கு மட்டுமல்ல, அது ஆணுக்கும் சமமானது தான். விட்டு கொடுத்தல் என்பது பெண்ணுக்கு மட்டுமல்ல, அது ஆணுக்கும் சேர்ந்தது தான். அப்படின்னு சொன்னா, இந்த கருணையின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த தாய்மையை மரியாள் முழுமையாக ஒப்பு கொடுத்தாள். மரியாள் வாழ்ந்தார். அதனாலதான் தாய்மை என்பது உடல் சார்ந்த பிறப்பை மட்டும் குறிப்பதல்ல, மனம் சார்ந்த பிறப்பையும் சேர்த்து கொடுப்பது. உடல் சார்ந்த பிறப்பில் பார்த்தால் ஆதாம் ஏவாள் அவர்களுடைய பிறப்பு மட்டும்தான் தாய்மை. மனம் சார்ந்த பிறப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மரியாளுடைய தாய்மை தான் சிறந்தது. அந்த மனம் சார்ந்த தாய்மைக்குள்ளாக நாமும் இருக்க முடியும். முடியுமா? முடியாதா? மரியே வாழ்க, கை தூக்குகிறதா உறங்குகிறதான்னு பார்ப்போம். மரியே வாழ்க. இப்ப பாருங்க, ஒரு கை உள்ளவங்களும் கை தூக்குங்க, மரியே வாழ்க. இன்னொரு கை உள்ளவங்களும் கை தூக்குங்க. அப்ப ரெண்டு கை இருக்குல்ல, இன்னும் திரும்ப சொல்லுவோம், மரியே வாழ்க, மரியே வாழ்க. எப்படி இருக்கு தெரியுமா? சாமி உங்களுக்கு ஆசீர்வாதம். ரெண்டு பேரும் சேர்ந்து, எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஆசீர்வாதம் போடுற மாதிரி இருக்கு. நான் நினச்சிக்கிட்டேன், ஓகே, எல்லா நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு தான் சாமி நீங்களே ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம். சரி, நன்றி. அன்பார்ந்தவர்களே, அப்போ தாய்மை என்று சொல்கிற போது மரியாளுடைய அந்த தாய்மை என்பது மனம் சார்ந்த தாய்மை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ரெண்டு செய்தி நமக்கு வலுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்பது என்ன? விடிய விடிய சத்தம் போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க. முதல்ல என்னது? தொடக்கம், ஒரு தொடக்கம். இரண்டாவது என்ன? தாய்மை. அப்போ மூணாவது ரெண்டு பேருக்கு கூடிய ஒற்றுமை என்னவென்று சொன்னால், ரெண்டு பேருமே முடிவெடுத்தார்கள். சரிதானா? அங்கே ஏவாளும் முடிவெடுத்தாள், இங்கே மரியாளும் முடிவெடுத்தார். இப்ப பாருங்களேன், முடிவெடுக்கிற போது ஆதாம் பக்கத்தில் இருந்தானா?
இவ்வளவு யோசனையா, இவ்வளவு யோசனையா சாமி பாத்தியடா எப்படி இவ்வளவு யோசனை இருக்கா இல்லையா? ரெண்டு பேருமே முடிவெடுக்கிற போது அங்கே ஆதாம் பக்கத்தில் இல்லை, மரியாள் முடிவெடுக்கிற போது சூசைப்பு இருந்தாரா? இல்லை. இப்ப வேகமா வருமே. அவ்வளவுதான். இப்ப ரெண்டு பேரும் முடிவெடுக்கிற போது இங்கே யார் இல்லை? ஆதாம் இல்லை இங்கே. அப்ப ரெண்டு பேருக்கும் பவர் சென்டர் யாரு? இங்க யார் பவர் சென்டர்? ஒரு அதிகார வலிமை யார்கிட்ட இருந்தது? வா, யாவாள்கிட்ட தான் இருந்தது. இங்க அதிகார வலிமை யார்கிட்ட இருந்து? மரியாள்கிட்ட தான் இருந்தது. பாருங்களேன், பவர் சென்டர் அப்படின்னு சொன்னா கூகுள் சர்ச்னு சொல்றாங்களா இல்லையா? கூகுளுக்குள்ள போனா எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? எல்லாம் கிடைக்கும். பொண்ணு கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். கூகுளுக்குள்ள போனா எல்லாம் கிடைக்கும். சாப்பாடு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இப்ப பழைய ஏற்பாட்டினுடைய கூகுள் யாரு? அவதான் ஏவாள் தான் பவர் சென்டரா இருந்திருக்கிறா. அப்படி பாருங்களேன், ஒரு சர்ச் என்ஜின் சொல்றாங்க, அது மாதிரி தேடுகிற ஒரு பொருளாக அங்க ஏவாள் இருக்கிறா. இங்க யாரு? மரியாள் இருக்கிறார். நண்பார்ந்தவர்களே, இங்க ஆதாம் ஒரு சாதாரண ஒரு டம்மி தான். ஆதாம் சும்மா டம்மியா தான் இருக்காப்புல. அவ பழத்தை கொடுத்தா சாப்பிட்டான், அவ்வளவுதான். அவ என்ன சொல்லியிருந்தாலும் அவன் என்ன சொல்லியிருந்திருப்பான்? தலையாட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பான். அப்படித்தானா? அப்படிதான் நிறைய வீட்டில் நடக்கா. உங்களுடைய புன்னகையை பார்க்கிற போது என் வீட்டுக்காரர் அப்படியே கீழ்ப்படுகிறார். என் வீட்டுக்காரர் நீங்கள் சொன்னதையெல்லாம் அப்படியே கீழ்ப்படுகிறார். சாமி இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, அப்ப அவர் அமைதியாக இருக்கிறார். இங்க பாருங்க, சூசேப்பர் யாரு? சூசேப்பர் அமைதியாக தான் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? பழத்தை அவள் கொடுத்த உடனே ஆதாம் அப்படியே வாங்கி சாப்பிட்டார் அங்க. ஆனா இங்க பாருங்க, மரியாள் தான் அந்த ஆட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் அப்படி சொல்லி தொடங்கி வைக்கக்கூடிய ஆட்டத்துக்கு சூசேப்பர் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் அப்படி சொன்னாங்க. அங்க அவர் மறுப்பா பேசல. பாருங்க, அங்க ஆதாம் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? எங்க இருந்து பழத்தை கொண்டு வந்த? உனக்கு யோசனை வேண்டாமா? ஆண்டவர் கொடுத்த பழத்தை சாப்பிடாம இதை கொண்டாந்துருக்கிய சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? வேற லெவல்ல வேறு பார்த்தியா? ஆமா, வேற லெவல்ல வேறு பார்க்கலாம். அதனால இங்க என்ன நடக்குன்னு பாருங்க, அங்க என்ன நடக்கு பாருங்க. அப்ப அப்படி சொல்லல அவா. ஆனா இங்க சூசையப்பட்ட மாதா கண்டிப்பா சொல்லியிருந்திருக்கணும். சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்க அமைதியாக இருந்தார்கள், அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் குழப்பம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா? பேச்சு நடந்திருக்குமா கட்டாயம் நடந்திருக்கும். அப்ப மாதா என்ன இப்படி சொன்ன உடனே இது கடவுளுடைய திட்டம் அப்படி சொன்ன உடனே சூசைப்பர் என்ன சொன்னாரு? ரைட்டு, ஆண்டவருக்கு மிஞ்சிய ஒரு ஆளு இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு யாருக்கு இருந்தது? சூசைப்பருக்கு இருந்தது. அப்ப என்ன பார்க்கிறோம்? அவர் முடிவெடுத்ததை அவர் முடிவெடுத்தார். அந்த முடிவை எனக்கு தானா? ரைட், அந்த முடிவெடுத்ததை இவர் ஏற்றுக்கொள்கிறார். இங்க முடிவெடுக்கிற போது அன்னை மரியாளுடைய அந்த முடிவை சூசையப்பர் அப்படியே ஏற்று பணிகிறார் என்று பார்க்கிறோம். ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை முடிவெடுத்த. நான்காவது ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை என்னவென்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் திரும்ப வருகிறது. அவள் உயிர் உள்ளவர்களின் தாய். சரிதானா? ஏவாள் உயிர் உள்ளவர்களின் தாய். அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏவாள் என்றால் என்ன? வாழ்வோர் அனைவரின் தாய் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரிதானா? அப்ப கடவுளுடைய படைப்பால் இந்த நிலை அவருக்கு உண்டாகிறது. உயிருள்ளவர்களின் தாய் என்பது கடவுளுடைய படைப்பால் கொடுக்கப்பட்டது. மரியாளும் உயிருள்ளவர்களின் தாய் தான். இது எதனால் கொடுக்கப்படுகிறது? கடவுளுடைய தேர்ந்தெடுப்பால் கொடுக்கப்படுகிறது. சரிதானா? கடவுளுடைய தேர்ந்தெடுப்பால் கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய கிருபையினால், அவருடைய தயவினால் இது கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அது நான்காவது ஒற்றுமை. ஐந்தாவது ஒற்றுமை என்னவென்று சொன்னால், ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? ரெண்டு பேருமே ஓடுனாங்க. மரியாள் ஓடுனாங்களா இல்லையா? ஏவாள் ஓடினாளா இல்லையா? அவ யாரை பார்த்து ஓடினா, இவ யாரை பார்த்து ஓடினா? ஏவாள் யாரை பார்த்து ஓடினார்? ஆதாமை நோக்கி ஓடினார். அப்படியா? சொல்லுங்க, சரிதான் சொல்லுங்க. கடவுளை பார்த்து ஓடணுமா வரணுமா? கடவுளை பார்த்து பயந்து ஓடினாள். சரிதானே? பயத்தில் ஓடினான். ரெண்டு பேரும் தான் ஓடினாங்க. அவள் பயத்தில் ஓடினாள்.
சரிதானா? ஆனால் அன்னை மரியாளும் ஓடினார். எங்க ஓடினார்? தனக்கு ஆண்டவருடைய செய்தி சொல்லப்பட்டது போல தன் உறவினராகிய அந்த பெண்ணுக்கும் இப்படி செய்தி சொல்லப்பட்டோன்னு விரைந்தோடினாள். யூதேய மலைநாட்டுக்கு விரைந்தோடினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவள் ஓடி மறைந்து கொண்டாள். இவள் என்ன செய்கிறாள்? ஓடி உதவி செய்கிறாள். பாருங்க, அப்ப கதவை பூட்டி கொண்டு உறவில்லாமல் மறைந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை அவள் தேர்ந்து கொள்கிறாள். ஆனால் மரியாளின் கால்களை யாரும் கட்டி போட முடியவில்லை. மரியாளின் கால்களை ஆண்டவருடைய செய்தி சொல்லப்பட்ட உடனே மரியாளின் கால்களை யாராலும் கட்டி போட முடியல. அதான் பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். நம்ம ஊர்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடுதுன்னா நம்ம என்ன செய்வோம்? நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் உழைச்சேன், எங்க வீட்டுக்காரர் கொடுத்த சம்பாத்தியம், என் பிள்ளை வெளிநாட்டில இருந்து கொடுத்த சம்பாத்தியம், அதனால ஏக்கா என்ன கோயிலுக்கு வரல, பார்ப்போம் பார்ப்போம், இப்ப அவசரம் இல்லை, பார்ப்போம், நீ பார்த்துக்கிட்டே இரு, இல்லை பார்த்துக்கிட்டே இரு. சீட்டு கட்டா வீட்டை கட்ட வேண்டியது, அடுக்கு மாடியா கட்ட வேண்டியது, ஆண்டவரை மறந்துடுறது. ஆனால் மரியாள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உதவியை கேட்ட உடனே அவருடைய கால்களை கட்டி போட முடியவில்லை, விரைந்தோடினாள். கேட்காமலேயே உதவி செய்வதற்கு ஓடினாள். இப்போ பாருங்க, நமக்கு அதில் ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி இருக்குது. 100 வயசுல ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைச்சா என்ன கிடைக்கட்டானே, அப்படிதானா இல்லையா? நல்லா இருக்கும்போது குழந்தை பத்துக்கிட்டா சந்தோஷம், வயசான பாட்டி பிள்ளை பத்துக்கிட்டா ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன பேசும், உதவி செய்ததுக்கு எந்த பேர் வருவான், இப்படிலாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஊர்க்காரனுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியும். அதனால தான் என்ன அவமானத்தில் இருக்கிறாளோ, என்ன சங்கடத்தில் இருக்கிறாளோ, என்ன யோசனையில் இருக்கிறாளோ, நம்ம உறவுக்காரி இப்படி இருக்கிறாளே அப்படின்னு நினச்சி மரியாள் விரைந்தோடுகிறாள். என் அன்பு பிள்ளைகளே, மரியாளுக்குரிய மிகப்பெரிய குணமே அதுதான். அவன் கேட்டுலாம் சொல்லலை, எனக்கு 6 மாசமா குழந்தை வேண்டாயிருக்கா, ஒரு தகவலை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? யாருக்கு சொல்லியிருக்கணும்? மரியாளுக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணும். மரியாளுக்கு தகவல் சொல்லுகிற போது எலிசபெத் அம்மாவுக்கு எத்தனை மாசம்? 6 மாசம். 6 மாசமா அந்த அம்மா வெளி சொல்லவே இல்லை. அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? கோபம் வந்திருக்கணுமா வரக்கூடாதா? வந்திருக்கணுமா இல்லையா? கல்யாண வீட்டு காரியத்தில் பத்திரிகையில் பேர் போடலை, ஏன் பேர் போடலை, ஓம் பேர் போடலை, அவள் எப்படி பேர் போடாமல் இருப்பா? அவள் வீட்டுக்கு எந்த பேர் நடையேற்றுவான், யார் கால் வைப்பா, என்ன செய்வா, நான் எப்படி போக முடியும்? சொல்கிறோமா சொல்லலையா? சொல்கிறவங்க சொல்லுங்க, இயேசு வாழ்க. பாத்தியா? நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஆமான்ட்டு உடனே இயேசு வாழ்க சொல்லியாச்சு. கிறிஸ்துவே அன்பார்ந்தவர்களே, நினைச்சு பாருங்க. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரியாள் விரைந்தோடுகிறாள். அந்த நிலையில் யாரும் அவளுக்கு உதவி செய்வதற்கு இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு மரியாள் ஓடுறாங்க. அப்ப ஓடோடி செல்கிற மரியாள் அங்கே தங்கி இருக்கிறாள். அதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய பண்பாக பார்க்கிறோம். அதனால் 2 பேருக்கு கூடிய ஒற்றுமை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ 5ஓட நிப்பாட்டிக்கிடும், சரிதானா? 2 பேருக்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அது நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, என்ன வேற்றுமை என்று சொன்னால், இந்த தாய் ஆசையின் தாய், இந்த தாய் ஆகட்டும் என்பதின் தாய், சரிதானா? 2க்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். இது ஆசையின் தாய். இப்ப பாருங்களேன், இறை சித்தம் இருக்கட்டும், கடவுளுடைய சித்தம் இருக்கட்டும், ஆனா பல நல்லா இருக்கலாப்பா, சரிதானா? எப்படி இருக்கு? இறை சித்தம் இருக்கட்டும், கடவுளுடைய திட்டம் இருக்கட்டும், ஆனாலும் என்ன இருக்கு? அந்த பழத்தை பார்க்கிற போது கண்களுக்கு இனிமையாக இருக்கிறது, உண்பதற்கு சுவையாக இருக்கிறது, கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருக்கிறது அப்படின்னு யார் சொல்லலாம்? யார் பார்க்கிறா? ஏவாள் பார்க்கிறா. கடவுளுடைய சித்தம் எங்க போச்சு? மறந்து போச்சு. ஆசை இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? கடவுளுடைய சித்தம் இருக்கா. ஆசை அதிகமாயிடுதுன்னு சொன்னா, ஆசை இருக்கணும், ஆனா ஆசை அதிகமாயிடுதுன்னு சொன்னா அங்க என்ன சித்தம் இருக்காது? கடவுளுடைய சித்தம் இருக்காது, நம்முடைய சித்தம் தான் இருக்கும். எனக்கு ஆசை என்ன, எனக்கு விருப்பம் என்ன, என்னுடைய தேடுதல் என்ன, இதுதான் அதிகமாக இருக்கும்.
அப்ப என்ன சொல்லுவோம்? இது போதாது, இது காணாது, இது போதவே போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இது கூடிக்கிட்டே இருக்கும். என் அன்பார்ந்தவர்களே, பாவம் பாவத்தை பெற்றெடுக்கிறது இல்லையா? பாவம் பாவத்தை பெற்றெடுக்கிறது. இவள் பாவம் செய்தாள். பாருங்க, நினைச்சு பாருங்களேன். ஏவாள் பாவம் செய்தாள், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு மீறி பாவம் செய்தாள். அவளுடைய மகன் என்ன செய்தான்? அவளுடைய மகன் யாரு? காயின், ஆபேல். காயின் என்ன செஞ்சான்? தம்பியே கொன்னுட்டான். அவள் என்ன செய்தாள்? பாவம் செய்தாள். மகன் என்ன செஞ்சான்? பாவம் செஞ்சான். அப்ப பாவம் பாவத்தை பெற்றெடுக்கிறது, ஆசை ஆசையை பெற்றெடுக்கிறது. இங்கும் சாவு நடக்கிறது, இங்கும் சாவு நடக்கிறது. பாவத்தின் விளைவாக சாவு நடக்கிறது. ஆனா இங்க பாருங்க, ஆகட்டும் என்பதுதான் தாரக மந்திரம். மந்திரமே என்ன? தாரகம். தாரக மந்திரம் என்ன? ஆகட்டும் என்பதுதான். இப்ப பாருங்க, புண்ணியம் புண்ணியத்தை பெற்றெடுக்கிறது, மீட்பு மீட்பரை பெற்றெடுக்கிறது. அப்ப மரியாள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறார் என்று சொன்னார்? இவள் தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்தாள். இயேசுவோ, மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தாள். இயேசுவோ எதை தியாகம் செய்தார்? தன் உயிரையே தியாகம் செய்தார். சூப்பர், இயேசு வாழ்க. ஆமா, நல்லா சொன்னீங்க. இவள் பாவம் செய்தாள், பாவத்தின் விளைவாக தன் மகனும் பாவம் செய்தார். இவள் புண்ணியம் செய்தாள், புண்ணியத்தின் விளைவாக மகனும் புண்ணியம் செய்தான். இவள் தன்னுடைய வாழ்வை கொடுத்தாள், வாழ்வை தியாகம் செய்தாள். மகனோ தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார். இங்கும் சாவு நடக்கிறது, இங்கும் சாவு நடக்கிறது. இந்த சாவு என்பது பாவத்தின் விளைவாக சாவு. இந்த சாவு என்பது நாம் எல்லோரும் மீட்பதற்கான சாவு, நாம் எல்லோரும் மீட்கப்படுவதற்கான சாவு. இதுதான் மரியாதை குறித்து பார்க்கக்கூடிய ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமையாக பார்க்கிறோம். இப்போ நமக்கு என்ன சொல்கிறோம்? நிறைய நேரங்களில் நமக்கு யாராவது நமக்கு பிடித்ததை கொடுத்தா என்ன செய்வோம்னு சொன்னால், அதை நம்ம பல நேரங்களில் ஏற்க மாட்டேன். எனக்கு பிடிக்காத கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்றுக்கிட மாட்டோம். கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலே என்னன்னு சொன்னால், பிள்ளைங்களுடைய உறவு வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலே என்னன்னு சொன்னால், பிள்ளைங்க என்ன சொல்லணும்? எனக்கு பிடிக்கும், ஆனால் இது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், ஆனால் இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன செய்கிறேன்? எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு எதை பிடிக்குமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருடைய தாய்? ஆகட்டும் என்பதின் தாய். சரிதானா? எனக்கு தான் பிடிக்கும், எனக்கு இதுதான் பிடிக்கும், எங்கள் அப்பனுக்கு பிடிச்சான்னா ஆத்தாளுக்கு பிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டா யாருடைய தாய்? நீங்கள் யாருடைய தாயாக இருக்கிறீங்க? யாருடைய பிள்ளையாக இருக்கீங்க? ஏவாளினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு தலைமுறை ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? யாருக்கெல்லாம் தலைமுறை ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? தூங்குகிறவர்கள் எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, தலைமுறை ஆசீர்வாதம் வேண்டும் என்று. தூங்காதவர்களும் சேர்த்து சொல்லுங்க, தலைமுறை ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும்? கையை தூங்குங்களேன், சும்மா தூங்குங்களேன். நான் ஒத்தையில சத்தம் போட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு நியாயமா இருக்கா? சத்தம் போடுங்க. இயேசு வாழ்க. இப்ப பாருங்க, தலைமுறை ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆகட்டும் ஆண்டவரே, ஆகட்டும் ஆண்டவரே. மரியாள் சொல்லுகிறார், தலைமுறைதோறும் என்னை எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா? பேறு பெற்றவர்கள் என்பார்கள் சொல்லலாம். தலைமுறைதோறும் ஏவாளை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த பாவம் பண்ணிட்டாளே, என்ன பாவம் பண்ணாலோ அப்படி சொல்லும். ஆனால் தலைமுறைதோறும் ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஆகட்டும் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்க, பைபிளில் நம்ம நிறைய நேரங்களை பார்க்க முடியும். தலைமுறைதோறும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னா தாவீது. தாவீதுக்கு பிறந்த மகன் யாரு? சாலமோன். சரிதானா? அந்த சாலமோன் இவ்வளவு ஞானமான பிள்ளையாக இருப்பதற்கு காரணம் என்ன? அவங்க அப்பா ஆண்டவருக்கு படிஞ்சு நடந்தது தான். உங்க பிள்ளை நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சா என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தான் படிஞ்சு நடக்கணும். நீங்க சைடில் அப்படியே ஹிடன் அஜெண்டா வச்சிருக்கப்படாது. ரைட்டு, லேசாக தள்ளிக்கிடுவோம், பார்த்துக்கிடுவோம், அப்படி தப்பாக நடந்துக்கிடுவோம், பிரச்சனை வேற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிடுவோம், பிரச்சனை இல்லை, வேற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவார், அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தலைமுறை ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். அன்பார்ந்தவர்களே, நீ பாருங்க. ஆனால் சவுலை பாருங்க, சவுல் ஆசையின் மனிதன், அதனால் அவனுடைய பிள்ளையும் செத்து போகிறான். நல்ல மனுஷனாக இருந்தாலும் யோனத்தானும் செத்து போகிறான். யோனத்தான் விவிலியத்தில் நட்பு பாராட்டி கொண்டாடப்படுகிற மனிதர்களில் யோனத்தான் தாவீது.
சரிதானா? அந்த 2 பேருடைய நட்பை சொல்லுகிறது. அப்ப நினைச்சு பார்க்கிறோம், இங்கே இவர்கள் ஆசையின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் என் விருப்பம் நினைப்பாங்க. ஆனா ஆகட்டும் என்பவருடைய பிள்ளையா இருக்கிறவங்க சரி மரியாளுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அதனாலதான் தாவீது தன்னுடைய மகன் அப்சலோம் இன்னொருத்தன் சாகிற போது கூட அவன் செத்தப்ப கூட அவர் அழுவார், ஐயையோ மகனே அப்சலோமே அப்சலோமே, நீ செத்ததுக்கு பதிலா நான் செத்துருக்க கூடாதா? அதுதான் கடவுளுடைய விருப்பம். பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், ஆகட்டும் நடந்தா நடந்துட்டு போட்டு, எல்லாம் கடவுளுடைய விருப்பம். என் பிள்ளை எனக்கு எதிராக நடந்துடுது, ஆனா என்ன செய்ய, இது கடவுளுடைய விருப்பம். ஆண்டவரே என் பிள்ளைய நீ எப்படி என்னிட்ட இருந்து எடுக்கலாம், அவன் பிள்ளை அவனைத்தான் கொல்ல போறான், ஆனாலும் கூட பாசத்தை பாருங்க. அது யார் சொல்ல முடியும்? ஒரு தாய், ஆகட்டும் சொல்ற ஒரு தாய் தான் சொல்ல முடியும். அதுதான் வேற்றுமையாக நான் நினைத்து பார்க்கிறேன். பாருங்க, அதே போல இயேசு பிடிபடுகிற போது ராயப்பர் என்ன செய்வார், வாழை எடுத்து ஒருத்தன் காதையே வெட்டி பிடிச்சுவார். எவ்வளவு கோபம் தான், தலை கிடைக்கல நல்ல வேலை, இல்லை கழுத்து தலையை காதை வெட்டி விட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார், இன்னொரு தடவை விட்டுட அந்த காதையும் சொன்னாரா? சொல்லலை. அவர் என்ன சொன்னார், வாளை உரையில் போடு. அதுதான் அவர் தாய். இயேசு தாயாய் இருப்பதற்கு காரணம் என்ன, அந்த நேரத்திலையும் கூட அப்படி விட்டு கொடுக்கிறார். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தலைமுறை ஆசீர்வாதம் என்ன செய்யணுமா இருக்கணும், ஆகட்டும். அதுதான் முதல் வேற்றுமை. 2வது வேற்றுமை என்ன என்று பார்க்கிறோம்னு சொன்னா, 2வது வேற்றுமை ஏவாள் பாம்புக்கு இடம் கொடுத்தாள், சரிதானா? இங்கே மரியாளோ ஆவிக்கு இடம் கொடுத்தாள், தூய ஆவிக்கு இடம் கொடுத்தாள். 2 பேருக்குள்ள சக்தி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பாம்பு ஊடுருவுகிறது, பாம்பு அழிவின் சக்தி. அவன் எப்போதும் பொய்யன் தான், அவன் ஏமாற்றுகிறவன் தான். பாம்பு எப்போதுமே உங்களை பாவத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். வாழ்க்கையினுடைய எதிர்சக்தி அவன் தான், சரிதானா? அப்போ இந்த பாம்பினால், இந்த தீய ஆவியினால் வரக்கூடிய சக்தி, வாழ்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன, சாவு, பிளவு உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். பாருங்க, முதல்ல கொண்டாந்து விட்ட உடனே ஆதாம் என்ன சொன்னா, மனைவியை பார்த்து, இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள் என்று சொன்னாள். உறங்குகிறவர்களாம் சொல்லுங்க, முழிச்சிருக்கிறவங்களாம் சொல்லுங்க, இவளே என் எலும்பின் எலும்பின் எலும்புமா சொன்னா. ஆனா அப்புறம் பழத்தை சாப்பிட்ட பிறகு என்ன சொன்னா, இங்க பாரு நீர் கொடுத்த பொம்பளை, அதனாலதான் இவ்வளவு சிக்கல் சொன்னானா, சொல்லலையா? சாவு. அதனால் என்ன செய்யறோம், பாம்புக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் அது அழிவின் சக்தி, அது உங்களை பாவத்தில் விழச் செய்யும், அது உங்களை பிளவுபடுத்தும். அதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய மன உறுதியே தகர்ந்து போகும். சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற போது மன உறுதியே தகர்ந்து போகும், நம்முடைய அறிவையே நம்ம இழந்து விடுவோம். பாருங்க, சாத்தான் பேசுவதற்கெல்லாம் அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆமா ஆமா அப்படித்தானா, ஆண்டவர் அப்படி சொன்னாரா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் ஆமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏக்கா உன்னை பற்றி தெரியுமா, அவளை பற்றி தெரியுமா, ஆமா நானும் அப்படி தான் கேள்விப்பட்டேன் தெரியுமா, அப்படி லேசா பிட்டு அவங்க சொல்லும்போது நம்ம நீங்களும் ஆமா ஆமான்னு சொன்னாலே சாத்தான் உள்ள வந்துக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். வர்றான் ஏத்திக்கா, மண்டை நிறைய சாத்தான ஒரு பேய் போய் 7 பைகளை வரவழைத்ததான். வீடு பெருக்கி இருக்கிறத பார்த்த உடனே, அடடா அந்த நாள் கூட இப்படி இல்லையே, இப்போ ரொம்ப சுத்தமாக இருக்க, வாங்க போய் படுத்து வரங்கன்னு சொல்லி ஒரு அக்கா வந்தவா 2 அக்கா வருவா, 2 அக்கா வந்தவா 3 அக்கா வருவா. சாத்தானுடைய வேலையே பெரிய வேலையா மாறிப்போகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாம்புக்கு இடம் கொடுத்தால் அதுதான் நடக்கும். ஆனா தூயாவிக்கு மரியாள் இடம் கொடுத்தாள், என்ன நடக்கிறது, ஆக்க சக்தி வருகிறார். மரியாள் உருவாக்குகிறாள். ஆக்க சக்தி நம்மை ஊடுருவுகிற போது நம்முடைய வாழ்வு அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு போவோம் அப்படின்னு பார்க்கிறோம். அது ஆசீர்வாதத்தில் தான் கிடைக்கும், ஆசீர்வாதத்தில் முடியும், சாபத்தில் முடியாது, ஆசீர்வாதத்தில் தான் முடியும். ஆவியானவர் வந்து விட்டால் என்னெல்லாம் வரும், கீழ்ப்படிதல் வரும், தாழ்ச்சி வரும், நற்பண்புகள் மேலோங்கி இருக்கும். எலிசபெத்தை சந்திக்க ஓடுவீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி என்கிற குணம் வரும், தூயாவியானுடைய அத்தனை கனிகளும் கொடைகளும் வந்து சேரும், சரிதானா? அப்ப ஆவியினுடைய பண்புகளை நாம் நினைத்து பார்க்கிற போது அதுதான். அப்ப அறிவை நாம் அதிகமாக பயன்படுத்துவோம். மரியாள் கேட்டாளா இல்லையா, இது எப்படி ஆகும்? பாம்பு சொன்ன உடனே அவன் என்ன சொல்லியிருக்கணும்,
எங்க ஆண்டவர் அப்படி சொல்லலையே, அப்படி சொல்லணுமா இல்லையா? அவ அப்படி சொல்லல. ஆனா இவர் எப்படி கேட்டா, இது எப்படி ஆகும்? ஆண்டவரே சொல்லட்டுமாப்பா, ஆனா எப்படி? அப்புறம் ஆண்டவர் சொன்ன பிறகுதான் அவ ஆகட்டும் என்று சொல்லுகிறாள். அப்போ இங்க பாம்புக்கு இடம் கொடுத்தாள், இங்கோ தூய ஆவிக்கு இடம் கொடுத்தாள். அன்பார்ந்தவர்களே, இப்போ தீய ஆவி வரும்போதே நம்ம முதல்ல என்ன செய்யணும்? போ அப்பாலே சாத்தானேன்னு சொல்லணும். அது பேதுருவாவே இருந்தாலும் சொல்லிடணும், வீட்டுக்காரராகவே இருந்தாலும் என்ன செஞ்சிடணும்? சொல்லுவீடா சொல்ல மாட்டியடா? உங்கள் வீட்டுக்காரரு இப்போ நிறைய வீட்டில் லஞ்சம் வாங்கிட்டு ஒரு 50 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாயை கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன தெரியாமல் வாங்கிட்டு வராரு, காய்கறி வாங்கிட்டு வர, அதை வாங்கிட்டு வந்தார். கொண்டாந்து வந்து தந்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்? வாங்கி அடுப்படியில் பத்திரமா வைத்துக் கொள்ள வேண்டும். போப்பாலே சாத்தானேன்னு சொல்லணும். சொல்ல தெரிஞ்சா நீங்கள் யாருடைய பிள்ளைங்க? ஆவியினுடைய பிள்ளைகள், அன்னை மரியாளுடைய பிள்ளைகள். இல்லைன்னு சொன்னால் யாருடைய பிள்ளைகள்? ஏவாளினுடைய பிள்ளைகள். தீய ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இயேசு பேதுரு தான், கூட இருந்து தான், முதல் சீடன் தான், அழைக்கப்பட்டவன் தான், எவ்வளவு ஆசீர்வாதப்பட்டவன் எல்லாம் தான். ஆனால் என்ன சொன்னார்? போப்பாலே சாத்தானே அப்படின்னு சொன்னார். முதல்ல உங்களை போக சொன்னேன், போக மாட்டேன்ட்டிய சரிதானா? ரொம்ப நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும். நோ அப்படி சொல்லலை, உங்களை அன்புக்குரியவர்கள் சொல்கிறேன். சரிதாரா? அன்பார்ந்தவர்களே, நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் அப்படியாக பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகிற செய்தி. இது இரண்டாவது வேற்றுமையாக பார்க்கிறோம். மூன்றாவது ஒரே ஒரு வேற்றுமையிலே நம்ம சொல்லி நிறைவுக்கு வருவோம். அதுக்கு பிறகு நிறைய வேற்றுமை இருக்கிறது. இருந்தாலும் கூட மூன்றாவது வேற்றுமை என்னவென்று சொன்னால், இவர் ஆதாமிடமிருந்து எடுக்கப்பட்டவள். சரிதானா? ஏவாள் யாரிடமிருந்து எடுக்கப்பட்டாள்? ஆதாமிடமிருந்து எடுக்கப்பட்டாள். ஆனால் இங்கே மரியாளோ புதிய ஆதாமை தன்னுள் வைத்திருந்தாள். சரிதானா? தனக்குள் வைத்திருந்தாள். அங்கே பழைய ஆதாமிடமிருந்து அவள் எடுக்கப்பட்டாள், இங்கோ அவள் வைத்திருந்தாள். அப்ப அங்கே என்ன நடக்கிறது? பிரிவு உண்டாகிறது. சரிதானா? ஆதாம் தனி, ஏவாள் தனிங்கிற ஒரு பிரிவு உண்டாகிறது. ஆனால் இங்கே தூயாவியினால் ஒரே உடல் ஒரே உயிராக அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் அங்க அப்போ திருமணத்தில் தான் அவர்கள் என்ன செய்யறாரு? ஒன்னு சேர்த்து வைக்கிற போதுதான் அவங்க என்ன செய்யறாங்க? ஓர் உடல் ஈருடல் ஓர் உயிர். அப்படிதானா? குடும்பத்தில் இருக்க குழப்பம் மாதிரியே எனக்கும் குழப்பமாகி போச்சு. சரிதானா? ஈருடல் ஓர் உயிராய் எங்க வீட்டுக்காரரை என் உசுரா நினைக்கிறேன், என் வீட்டம்மாள என் உசுரா நினைக்கிறேன். கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. இயேசு வாழ்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப யோசனையாக இருக்குது. நான் போகும்போது பாக்கிசலன் பார்த்து சொல்லிட்டு போவேன், சாமி இந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை இன்னொரு தடவை மந்திரிச்சு விடுங்க சொல்லிட்டு போட்டுமா? அப்படி அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினச்சி பாருங்க, அவங்க நினைக்கக்கூடிய நீ வேற நான் வேற அப்படிங்கிறது அங்கே ஆதாமிடமிருந்து எடுக்கப்பட்டதால் நீ வேற நான் வேறங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கோ என்ன பார்க்கிறோம்? தன்னுடைய தாயினுடைய எண்ணமே மகனுடைய எண்ணம். பாருங்க, தாய் சொல்றா, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். சொன்ன உடனே மகன் செய்கிறாரு, உடனே ஆமா சரிதான் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப நாம நம்முடைய கண்களுக்கு தெரிவதெல்லாம் வேறு வேறா தெரியலாம், ஆதாம் ஏவாளா தெரியலாம். ஆனா ஒந்தித்து வாழ்ந்தால் நீங்கள் யாரா மாறிடுவீங்க? அன்னை மரியாளும் இயேசுவும் போல புதிய ஆதாமாகவும் புதிய ஏவாளாகவும் மாறிவிடுவீர்கள். ஒன்னித்து வாழ்ந்தால் புதிய ஆதாம் புதிய ஏவாள். ஒன்னித்து வாழலன்னு சொன்னா பழைய ஆதாமாகவும் பழைய ஏவாளாத்தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரியான நினைவுகளை கொண்டாடுகிற போது மரியாளை போற்றுகிறோம், மரியாளினுடைய பண்புகளை கொண்டாடுகிறோம். இந்த பண்புகளில் நாம் நிறைவாக இருக்கிறோம். இந்த நிறைவை நோக்கி ஒரு பயணத்திற்காக இந்த நாள் அழைப்பு தருகிறது. இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் இன்னொரு 4-5 வேறுபாடுகள் இருக்கிறது. உங்களுக்கும் நேரமாகுது, எனக்கும் நேரமாகுது. ஆக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம்.